ஒரு நார்சிஸ்டிக் பர்சனோட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். ஒரு நார்சிஸ்டிக் பர்சன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஏன்னா லைஃப்பில் எல்லாமே நல்லா போய்கிட்டே இருக்கும்போது அவங்க ஏன் திடீர்னு இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி அவங்க எதை தான் சர்ச் பண்ணுறாங்க? எனக்கு இதை பற்றி எதுவுமே புரியல, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் பீப்புளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நார்சிஸ்டிக் ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பார்ட் 46 வீடியோ இது. சப்போஸ் பார்ட் 1லேருந்து பார்ட் 45 வரைக்கும் இந்த ஹோல் நார்சிஸ்டிக் சீரீஸை நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோஸ்லாம் வேறு யாருக்காவது ஹெல்ப்பாக இருக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட பேசணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இந்த நார்சிஸ்டிக் ஆர் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு 1-to-1 செஷன் வேணும்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செஷன் வந்து ஷெடியூல் பண்ணலாம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டவங்கள ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லைனா சைக்காலஜிஸ்ட் தான் எவாலுவேட் பண்ணி இவங்க நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் வெறும் இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் எடுத்துக்கணுன்றது தான் நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்சனை வந்து நார்சிஸ்டிக் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, அவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன தான் வேணும்? எதுக்கு இவ்வளோ சடன் சர்ப்ரைசஸ்? எதுக்கு இவ்வளோ இம்பல்சிவாக இருக்காங்க? எதனால் அவங்களால ஒரு நார்மல் பர்சன் மாதிரி திங்க் பண்ணவே முடியல? ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன தான் வேணும்? இதை தான் அவங்க சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாமே கிடச்சா கூட திரும்ப திரும்ப அவங்க எதை தான் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நிறைய பேர் இந்த நார்சிஸ்டிக் பீப்புளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன் இந்த மாதிரி ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை தான் நம்ம பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நான் நிறைய இடத்துல வந்து DSM-5 வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி குரூப் உள்ள வரும் அப்படின்னு நிறைய இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் ஓகே, இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டிசார்டர் தான், அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் மற்ற டைம்லலாம் அவங்க வந்து ஒரு நார்மலாக தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் டக்குன்னு ஏதோ ஒரு டைமில் நடக்குது. அது ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னே புரியல. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சா கூட அவங்க திரும்ப ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்றது தான். இதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். நிறையா பேர்கிட்ட பேசினது. ஒரு லேடி வந்து இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ண அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு நார்சிஸ்டிக் அப்படின்னு சொல்லி அவங்க லேட்டராக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அவங்களுடைய ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலி அவங்க ஃபேமிலியெல்லாம் அப்போஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இருக்கக்கூடிய சிட்டிலே நல்லா அதிகமாக பயங்கரமாக சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு வேறு ஒரு சிட்டிக்கு போயிட்டு அங்கே வந்து நியூ ஸ்கில்லெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்டுக்காக, ஏன்னா அவர் வந்து அந்த சிட்டிக்கு தான் போகணும்னு சொன்னனால இவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் அப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே நியூ ஸ்கில்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவருமே வந்து ஃபினான்ஷியலாக நல்லா சம்பாதிச்சு ஓரளவு அவங்க வீடு வாசல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தை, அந்த 2 குழந்தையுமே ஓரளவு அவங்க 6-7 வயசுலாம் ஆகி எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. அதாவது அவங்க வந்து ஃபினான்ஷியலி செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் வேலை இருக்குது, குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. அண்ட் எந்தவித பெரிய ப்ராப்ளமும் இல்லை, ஒரு கடன் தொல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் அகைன் இவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம் இவங்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எப்போல்லாம் இவங்க 2 பேருக்கும் சண்டை வருதோ, சண்டைனா ரொம்ப பெரிய சண்டைலாம் இல்லை, இந்த லேடி வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது இவங்க ஃபோனை வந்து சார்ஜ் போட சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என் ஃபோனை வந்து சார்ஜ் போடுறதுக்கு மறந்துட்டீங்க, ஏன் மறந்தீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு, நீ வந்து என்னையே அக்யூஸ் பண்ணுறியா, என்னையே கேள்வி கேட்குறியான்னு சொல்லி சண்டை போட்டு அப்யூஸ் பண்ணி சம்டைம் கையை நீட்டி அடித்து எதையாவது பொருளை தூக்கி போட்டு உடச்சிட்டு திடீர்னு கோஸ்ட் பண்ணிடுறாரு. அதாவது அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் 2-3 நாள் அவர் எங்கே போகிறாருன்னே தெரியாது. ஃபோன் நம்பரெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கோஸ்ட் ஆகிடுறாரு. இந்த லேடி வந்து பயங்கரமாக கால் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் ரீச் பண்ண முடியல. அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு டைமில் தான் இவரை கண்டுபிடிக்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு 2-3 நாள் கழிச்சு அவரே வராரு. ஸோ இதை வந்து அவர் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் சில நேரங்களில் பயங்கரமான அதிகமான ஒரு லவ்வை தராரு. ஆனால் சில நேரங்களில் இந்த மாதிரி பண்ணுறாரு. இது ஏன் பண்ணுறாருன்னே தெரியல. எல்லாமே நல்லா தான் போயிருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், ஒய்? ஏன் இந்த மாதிரி பண்ணுறாரு? ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன தான் வேணும்?
இதே தான் அந்த லேடி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, சப்போஸ் அவருக்கு ஒரு கடன் தொல்லை இருக்குது, இல்லைனா வந்து அவங்க ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமு, இல்லைனா வந்து நான் இதுவும் சரியாக ஒரு ஒய்ஃபாக சரியாக பிஹேவ் பண்ணலை, ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன், இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது, இல்லை 2 ஃபேமிலிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி டென்ஷன் ஆகிறது, இம்பல்சிவாக இருக்கிறது, இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது கரெக்டு. ஆனால் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, பயங்கரமான ஹாப்பியாக இருக்கும், எதுலையுமே ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும்போது வேணே வந்து ஒரு ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணி வேணே இந்த மாதிரி கோஸ்ட் பண்ணி என்னை ஹர்ட் பண்ணி நான் அழணும், கஷ்டப்படணும், என்னை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எதுக்கு அவருக்கு வருது? ஆனால் ஒரு டைமில் பயங்கரமான ஒரு லவ் தராரு, இன்னொரு டைமில் இந்த மாதிரி தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறாரு, எதுக்குன்னே புரியல. இது வந்து என்னை வந்து மென்டலாக ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி தான் இன்னொரு லேடியுமே ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்க. எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, ஆனால் இவர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது அப்யூஸ் பண்ணுறது, கையை நீட்டி அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது, அண்ட் எந்த ப்ராப்ளமே இல்லை. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனே பண்ணுறது இல்லை, லிசனிங்கே இல்லை, ஒரு எமோஷ்னலி ரொம்ப அன்அவைலபிளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் இதை பண்ணுறாங்க? எல்லாமே நார்மலாக தானே போகுது, எந்த ஒரு பேர்டனுமே நான் அவங்களுக்கு தரல, என் குழந்தைங்கள நான் தான் அதிகமாக வளர்க்குறேன், நான் தான் அதிகமான கேர் டேக்கராக இருக்கேன், எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கிறேன், பட் இருந்தும் அவர் என்னை அப்ரிஷியேட் பண்ணலனா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி தூக்கி போட்டு மிதிக்கிறது, இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறது, அதாவது எமோஷ்னலி கொடுமைப்படுத்துறது, எமோஷ்னலி அப்யூஸ் பண்ணுறது ஏன் பண்ணுறாங்க? ஒய்? ஏன் அவங்களால புரிஞ்சிக்க முடியல? அவங்களுக்கு கிடைச்ச லைஃப் இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெஸ்ட் லைஃப்னு ஏன் அவங்களால புரிஞ்சிக்க முடியல? இதை வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. இது வந்து ஒய்ஃபுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ப்ராப்ளம் இல்லை. இன்னொரு கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் ஒய்ஃப் இருக்காங்க, அதை வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஹீட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா வேணும் ஏதாவது சண்டை க்ரியேட் பண்ணி அந்த ஹஸ்பண்ட் மேலே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறது, எதுனாலுமே ஒரு சின்ன இஷ்யூனாலும் வெளியில் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி மென்டலாக ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டே இருக்கிறது. இதுக்கும் அந்த ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமாக சம்பாதிக்கிறாரு, ஒரு மாதத்துக்கு 4-5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, ஃபுல் ஃபேமிலியை பார்த்துக்கிறாரு, அண்ட் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் இவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கிறாரு, அவரோட ஹஸ்பண்ட் டியூட்டியை கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு, எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லை, குழந்தைங்களை அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிறாரு, எல்லாமே செஞ்சு கூட அப்ரிஷியேட் பண்ணனாலும் பரவாயில்ல, வேணே சண்டை போடுறது. சரி ஓகே, இனிமேல் இவ கூட பேசவே கூடாது, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துலாம், பேசினா தான் சண்டை வருதுன்னு சொல்லி இவர் தனியாக ஒரு வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாலுமே அந்த ரூமில் வந்து வேணே ஏதாவது சண்டை போட்டு இவருடைய பொருள் ஏதாவது மொபைலை தூக்கி போட்டு உடைக்கிறது, அதுக்கு இவர் ஏதாவது கேட்டார்னா திரும்ப போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறது, இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் தோ இவர் எல்லாத்தையுமே ஃபினான்ஷியலாக சரி, அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த ஃபேமிலி ரன் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணி கூட இது ஏன் பண்ணுறாங்க? ஒய்? ஏன் இவங்களால புரிஞ்சிக்க முடியல இவங்களுக்கு கிடைச்ச லைஃப் பெஸ்ட்டான ஒரு லைஃப் அப்படின்றது தான் அந்த ஹஸ்பண்டோட கேள்வியாக இருக்குது. இது வந்து மேரேஜ் லைஃப்பில் மட்டும் இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் கூட வந்து நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காய் வந்து அவருடைய லவ் ஸ்டோரி வந்து ஷேர் பண்ணியிருந்தார். நார்சிஸ்டிக் கேர்ளோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, அவங்க ரொம்ப பெஸ்ட்டான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே கரெக்டாக போகுது, 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, ஐடியில் இருக்காங்க, அண்ட் அவங்களுக்குள்ளார எந்த வித ப்ராப்ளமும் இல்லை, அவங்க எப்போல்லாம் ஒன்றா இருக்காங்களோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இந்த உலகத்திலே யாருமே இல்லாத அளவுக்கான ஒரு ஹாப்பினஸ் நான் இருக்கேன் அப்படின்னு அவர் அவ்வளோ சூப்பராக சொன்னார். அதே மாதிரி ரொம்ப லாயலாக இருக்கார், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, வெல் செட்டில்டு, நல்லா சம்பாதிக்கிறாரு, எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த லேடி தான் வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து துரத்தி லவ் பண்ணது. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாரு. ஆனால் ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு அந்த கேர்ள் வந்து காணாமல் போயிடுறாங்க. எங்கன்னு தேடி பார்த்தா இவரை வந்து டிஷ் பண்ணிவிட்டு வேற ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப்புக்கு போயிடுறாங்க. இவர் போய் கெஞ்சுறாரு, கதறாரு, ஆனால் அவங்க எதுவுமே அதுக்கு பதிலே சொல்லலை, ஒரு க்ளோஷரே கிடைக்கல. இவர் திரும்ப அந்த கேர்ள் கிட்ட கேட்குறது ஒய்? பிகாஸ் நம்ம 2 பேருக்குள்ளார ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில், அதாவது நம்ம 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், இல்லை நான் உனக்கு வந்து ஒரு கரெக்டான பாய் ஃப்ரெண்டாக இல்லை, இல்லைனா நான் வந்து ஃபினான்ஷியலி லோவாக இருக்கேன், இல்லைனா வந்து நான் எனக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்குது, நான் அப்யூஸ் பண்ணேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் எந்த ரீசனுமே இல்லை, எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்கும் போது அந்த கேர்ள் வந்து வேற ஒரு பர்சனை சூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு டிஷ் பண்ணிட்டு போயிடுறாங்க. திரும்ப அந்த கேர்ள் வந்து வேற பர்சனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் லைஃப்பில் ஹாப்பியாக இல்லை. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டிவோர்ஸ் பண்ண ஹஸ்பண்டோட பயங்கரமான ஒரு சண்டை பிரச்சனை வேற ஒரு ஸ்டேட்டில் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் அவர் கடைசியாக அவருக்கு கிடைச்ச, அதாவது ஃப்ரெண்டு மூலமாக கிடைச்ச அப்டேட். அவர் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி வந்து ஒய்? என்னையே அவள் கல்யாணம் பண்ணியிருந்தானா எங்கள் லைஃப் நல்லா தானே போயிருந்திருக்கும், எல்லாமே கரெக்டாக போகும்போது எதுக்காக இந்த மாதிரி ஒரு பேட் டிசிஷனை அவள் எடுக்கிறா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி ஒய்? எல்லாமே கரெக்டாக தானே போகுது, எதுக்காக இந்த மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் பீப்புள் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் எல்லாருக்குமே கேட்குறது. இதுக்கு வந்து பதில் சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொல்லணுன்னா, நார்சிஸ்டிக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அவங்களுடைய ஒர்க்கில் இருக்கலாம்,
ஆனால் எமோஷ்னலி அவங்க இன்டெலிஜென்ட் கிடையாது. எமோஷ்னலி தே ஆர் ஜீரோ. அதுதான் இந்த கேள்விக்கான எல்லாத்துக்குமான ஒரே பதில். ஒய்ன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே பதில், அவங்க வந்து எமோஷ்னலி இன்டெலிஜென்ட் சுத்தமாக அவங்களுக்கு கிடையாது. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு வந்து ஜீரோ. அதுதான் இது எல்லாத்துக்குமான ஒரே ஆன்சர். அதாவது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு, நம்ம ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு அவங்களால யோசிக்கவே முடியாது. இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம். அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு, நம்ம கூட இருக்கிறவங்க யார், அவங்க நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்க, இந்த மாதிரி லைஃப் மற்றவங்களுக்கு கிடைக்காது. ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இதை நம்ம மிஸ் பண்ணி நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா திரும்ப இதே மாதிரி ஒரு லைஃப் நமக்கு கிடைக்காது. இந்த லைஃப்பை வந்து நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரியான அறிவுலாம் அவங்களுக்கு 0.00001% கூட கிடைக்கவே கிடைக்காது. யார் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்களோ அதை வாங்கி வாங்கி அவங்களையே திரும்பி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நார்சிஸ்டிக் பீப்புளோடைய குணம். இதை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, நாய்வால் நிமித்தமே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த நார்சிஸ்டிக் பீப்புளை அதை புரிய வைக்கவே முடியாது. நீங்கள் அவங்கக்கிட்ட எத்தனை தடவை போய் எக்ஸ்பிளைன் பண்ணாலும், இதை பாரு உனக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நம்ம லைஃப் சூப்பராக இருக்குது, நம்ம 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நமக்கு இடையில் எந்த ப்ராப்ளமுமே இல்லை, நம்ம 2 பேரும் நிம்மதியாக வாழ்ந்தோன்னா இன்னும் ஃபினான்ஷியலி மேலே போகலாம், இன்னும் வந்து ஹாப்பியாக இருக்கலாம், எல்லாமே நமக்கு கிடைக்கும், இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாத அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட எத்தனை தடவை புரிய வச்சாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா நார்சிஸ்டிக் பீப்புள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ பெரிய முட்டாள்னு உங்களை நினைப்பாங்க. நீங்கள் கொடுக்க அவங்க பண்ணக்கூடிய தப்புக்கெல்லாம் நீங்கள் பழி ஏற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட போய் அப்பாலஜிஸ் கேட்டாலோ, அவங்கக்கிட்ட போய் கெஞ்சினாலோ, அவங்கக்கிட்ட போய் ஒரு லாங்காக பெரிய பெரிய மெசேஜ் அடித்து போய் காலில் உழவில அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு முட்டாள், டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. அதாவது ஈவன் தோ நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், கேரியர் வைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எல்லாமே அவங்களுக்காக பண்ணி கொடுக்கலாம், ஆனால் அதுக்கான ஒர்த்து என்னன்றது அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ அவங்க ஒரு பீப்புளை எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு பர்சன் வந்து இவங்கக்கிட்ட நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள இவங்களுக்கு பிடிக்காது. இது சொன்னால் ரொம்ப ஆடாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்திலே எல்லா நார்மல் ஹியூமன் பீயுமே வந்து பார்த்திங்கன்னா யார் ஒருத்தங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ அவங்கள தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க நமக்காக கொடுக்குறவங்க இந்த உலகத்தில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு லைஃப் அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த மாதிரி ஒரு லைஃப்பை விட்டுட்டு, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அந்த பையன் கூட அந்த பொண்ணு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்காங்க. ஆனால் எதுக்காக விட்டுட்டு போனாங்கன்னு அந்த கேர்ளுக்கும் தெரியாது. அந்த கேர்ள் கிட்ட போய் கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சரே கிடையாது. ஏன்னா க்ளோஷர் கொடுக்கல, சீட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒன்றா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. பட் இருந்தால் கூட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வேற ஒரு பர்சன் கூட ஜம்ப் அடிச்சுட்டு போயிட்டாங்க. எதுக்காக போனாங்கன்னு சொல்லிட்டு இந்த பர்சன் நிறையா டைம் போய் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர் வேணும்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த கேர்ளால் ஆன்சரே கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு பின்னாடி எந்த ஒரு ஆன்சருமே இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஆன்சர், அந்த கேர்ள் வந்து நார்சிஸ்டிக். அந்த கேர்ளால் இந்த பையன் எவ்வளோ ஒர்த்து, நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த கேர்ளுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களால அது புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு நார்சிஸ்டிக் பர்சனால் ஒரு நல்ல பர்சனோட ஒர்த்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் கொடுக்க அவங்க உங்களை திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுன்றது அவங்களுக்கு ஜீரோ. ஸோ அவங்களால இந்த மாதிரி ஒரு சினாரியோவை, அதாவது சப்போஸ் இந்த பர்சனை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாவது போனால் நம்ம லைஃப் எவ்வளோ சஃபர் ஆகும், இதெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நார்சிஸ்டிக் வந்து அவங்களோட லேட்டர் லைஃப்பில் வந்து பயங்கரமாக சஃபர் ஆவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த பையனுடைய இந்த ரிலேஷன்ஷிப் சொன்னல, அந்த பையனுடைய சினாரியோவை எடுத்துக்கோங்களா. அந்த பையனை விட்டுட்டு அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் வேற ஒரு பர்சனோட போகுது. அந்த பர்சன்கிட்ட இதே தான் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இதே நார்சிஸ்டிக் ட்ரைட்ஸை அப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த பையன் வந்து ஒரு சிக்மா, ஒரு ஆல்ஃபா, இல்லைனா வந்து அவன் ஒரு நார்சிஸ்டிக்காக இருக்கிறான், இல்லைனா அவனுக்கு வந்து இது ஒத்து வரல, பவுண்டரி செட் பண்ணுறான்னா அவன் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். அவன் தூக்கி எறிஞ்சு போனதுக்கப்புறம் இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க ஃபெயில் ஆயிடுவாங்க, இவங்களுக்கு கோவம் வரும், அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். ஆனால் அட் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்சிஸ்டிக் வந்து லூசராக தான் இருப்பாங்க. கடைசி காலத்தில் இந்த மாதிரி நிறைய பர்சனை, நல்ல பர்சனை மிஸ் பண்ணிவிட்டு அவங்க பயங்கரமாக சஃபர் ஆவாங்க. பட் அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, நீ இவ்வளோ சஃபர் ஆகுறியே, நீ பண்ணது தப்பு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுதான் அவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குணம். அப்போ கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேர்ல்டு என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே தான் குறை சொல்லுவாங்களே தவிர தான் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதனால தான் நமக்கு இது நடந்திருக்குன்றதை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸே கிடையாது. நம்ம என்ன மாதிரியான ஒரு லைஃப் வாழ்ந்திருக்கோம்னு சொல்லி அவங்களால பாஸ்ட்டை வந்து ரீகால் பண்ணவே முடியாது. நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி அதையும் ரீகால் பண்ண முடியாது. இல்லை இதிலேருந்து நம்ம எப்படி ஃப்யூச்சரை மாற்றி ஒரு நல்ல பர்சன் நம்மக்கிட்ட கிடைக்கும் போது அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்காது. ஸோ பாஸ்ட்டு, ப்ரெசென்ட்டு, ஃப்யூச்சர் இது மூணுத்தை பற்றியும் அவங்க எதுவுமே அவங்களுக்கு தாட்டே இருக்காது. தே ஆர் எக்ஸ்ட்ரீம்லி இம்பல்சிவ். அந்த செகண்டுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ எதை பற்றியுமே திங்க் பண்ண மாட்டாங்க. அதனால தான் ரொம்ப இம்பல்சிவாக டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றது தான். ஸோ இவங்களை நீங்கள் மாற்றவே முடியாது. தே ஆல்வேஸ்
டேக்கன் யூ ஃபார் கிராண்டட் அப்படின்றது தான். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கண்டென்ட் நான் உங்களை மீட் பண்ண வரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.